அனைவருக்கும் வணக்கம். இன்று இலக்கண பகுதியில் இடுகுறி பெயர், காரண பெயர் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என்று இரண்டாக பகுத்திருக்கின்றனர். அதில் இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயரை இடுகுறி பெயர் என்று சொல்கிறோம். இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண், மரம், மண், மரம், காற்று, இப்படிலாம் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் சில காரணங்கள். இடுகுறி பெயர் அப்படின்னா முன்னோர்கள் சில காரண காரியங்கள் இல்லாமல் வழங்கியது என்று சொல்கிறார்கள். இதை இரண்டு வகையாக பகுக்கப்படுகிறார்கள். இடுகுறி எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். அவை என்ன அப்படின்னாக்க இடுகுறி பொது பெயர், இடுகுறி பொது பெயர், பொது பெயர். இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், சிறப்பு பெயர் என்று இரண்டாக பகுத்திருக்கிறார்கள். இந்த இடுகுறி பொது பெயர் என்பது பொது தன்மையாக அமையக்கூடியதை தான் பொது பெயர் என்று சொல்லுகிறோம். உதாரணத்துக்கு இதை இடுகுறி பொது பெயர் அப்படின்னா மரம், காடு, மரம், காடு. மரம்னா எல்லா மரத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, பொதுவானதாக இருக்கிறது அல்லவா. காடுனா எல்லா மரமும் இருந்தால் தான் அந்த இடம் காடு என்று சொல்கிறோம். அப்படி பொதுவாக இருக்கக்கூடியதை குறிப்பதனால் இது இடுகுறி பொது பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னாக்க இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிக்காமல் இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படுகிறது. அந்த ஒரே பொருளை மட்டும் குறிப்பது, ஒரே பொருளை மட்டும் குறிக்கக்கூடியது. இது ஒரே பொருளை குறிக்காமல் பொதுவாக குறிப்பதனால் இடுகுறி பொது பெயர் என்று சொல்கிறோம். இது ஒரு பொருளை குறிப்பதனால். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மானா ஒரே இதை தான் குறிக்கின்றது. எடுத்துக்காட்டு மானா மாமரம் இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னது கருவேலம் காடு. கருவேலம் காடுனா கருவேல மரம் மட்டும் இருக்கும், கருவேலன் காடு, கருவேல மரம் மட்டும் இருக்கும். இப்போ காடுனா எல்லாமே இருக்கும், அது பொது பெயர். இது கருவேல காடு சிறப்பு பெயர், அதான் இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர் என்று பகுத்திருக்கின்றார்கள். அடுத்தது காரண பெயர். நம் முன்னோர்கள் எவையால் காரணத்தோடு பெயர் வைப்பதை தான் காரண பெயர் என்று சொல்கிறார்கள். நம் முன்னோர் சில பொருள்களை காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளை வழங்கும் பெயர்தான் காரண பெயர் என்று சொல்கிறார். இவ்வாறு வழங்குவதை தான் காரண பெயர். பேர்லேயே இருக்கு பாருங்க, காரணம். இப்போ 4 காலை உடையது நாற்காலி. எடுத்துக்காட்டு 4 காலை உடையது நாற்காலி, நாற்காலி என்று சொல்லுகிறோம். கரும்பலகை, அது கருணையான நிறத்தை உடையதனால் கரும்பலகை என்று சொல்லுகிறோம். கரும்பலகை என்று, கரும்பலகை என்று கூறப்படுகின்றதாக அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர், இதையும் 2 வகையாக பிரிக்கின்றார்கள். காரண பொது பெயர், பொது பெயர், காரண சிறப்பு பெயர். சும்மா சுருக்கமாக எழுதுனேன், அப்படின்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை எப்படின்னா காரண பொது பெயர், காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது தான் காரண பொது பெயர் எனப்படும். உதாரணத்துக்கு பறவை, பறவைனா எல்லா பறவையும் பறக்கிறதுனால பறவை என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது அணி, அணி பொதுவாக அணியக்கூடியதனால், கழுத்தில் அணியக்கூடியதனால் அணி என்று சொல்லுகிறார்கள். அடுத்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட நிலையாக ஒன்றை மட்டும்
சிறப்பாக குறிக்கக்கூடிய காரண பெயராக இருப்பதை காரண சிறப்பு பெயர் என்று சொல்லுகிறோம். உதாரணத்துக்கு வளையல், கையிலே அணியக்கூடிய வளையல், வளையலை கையில் அணிகின்றார்கள். இதுதான் எடுத்துக்காட்டா சொல்லுகின்றார்கள், வளையல் என்று சொல்கிறார். அடுத்து மரம் கொத்தி, மரத்தை கொத்தக்கூடிய பறவை, அதான் மரம் கொத்தி. கொத்தி அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவதனால காரண சிறப்பு பெயர் என்று சொல்லுகிறோம். இந்த பதிவில் நம்ம இடுகுறி பெயர், காரண பெயர் என்பதை பார்த்து அது ஏன் இடுகுறி பெயர் என்று பெயர் வருகிறது, அவற்றை இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என்று ஏன் அழைக்கின்றார்கள், அதே போல காரண பெயருக்கான காரண கர்த்தாவோடு கூடிய பெயராக இருக்கின்றது, அதில் காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் என்பதை பற்றி பார்த்துருக்கிறோம். அடுத்த வகுப்பில் அணி இலக்கணத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.